இதில் போட்டிருக்கிறதா நாங்கள் சொல்கிறோம். சட்டத்தில் இதாக லோன் ஒரு சாதாரண கிரெடிட் கார்டு வாங்குறீங்க, அது வாங்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் இருக்குது. நாளைக்கு கிரெடிட் கார்டு டிஃபால்ட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு நோட்டீஸ் வர கலெக்ஷன் பண்ணிட்டு வராங்கன்னாக்கா இந்த கிளாஸுக்கெல்லாம் சம்மதம்னு சொல்லி தான் நீங்கள் வந்து அந்த கிரெடிட் கார்டையும் அந்த பர்சனல் லோனையும் வாங்கியிருக்கீங்க. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த சமயத்திலாவது தெரிஞ்சுக்கணும். கடன் வாங்கிட்டீங்க, இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டேஜில் கட்ட முடியாத நிலைமையில் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இப்போ இருக்கும்போதாவது இதில் என்னென்ன நடந்திருக்கணும், என்னென்ன நடக்கலாம், எது எப்படி முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபர்தராக வந்து உங்களால் வந்து நடத்த முடியும். ஸோ வங்கி கடன் பெற்றவர்கள் இதை வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சட்ட நடவடிக்கை தோல்வியில் முடியும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் முடியணும்னா அதுக்கு நீங்கள் சட்டப்படி அதை அணுகணும். அதை அணுகாமல் விட்டுட்டு எல்லாத்தையும் தோல்வியில் முடியும்னு சொல்லிட்டாரு, அப்போ எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சின்னா அது தவறு. நான் தான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து இன்ட்ரீம் ஆர்டர் அப்படின்னு ஆர்பிட்ரேஷனில் வரும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும்னு நான் சொன்னேன். அப்போவே நீங்கள் புரிஞ்சுருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த